என்ன பண்ணுவேன், நீ நீ தமிழ்நாட்டை பிரிச்சுட்டு அவன் ஃபுல் வாட்டரை அடைச்சி விட்டா அப்புறம் நமக்கு என்ன, நம்ம மட்டும். ஸோ சிந்திக்கணும், ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலம் இணைந்து இருக்கு, அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு விட்டார். அது அந்த தனித்தமிழ்நாடு கோஷத்தையே விட்டார். அதனாலதான் அண்ணாவை அதிபுத்திசாலியா நம்ம சொல்றோம். ஆனா அவர் முதலமைச்சராகி ஒரு வருஷத்துல இறந்து போயிட்டார். அப்போ ஒரு சிந்தனைகளை பாருங்க எப்படி இருக்குன்னா, இவர்களால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் அந்த பிள்ளைகளை இவங்களே கேலி பேசுறாங்க. அது யாரு காரணம்? அதனாலதான் சொல்றேன், இதெல்லாம் விடுங்க. இந்த மாநிலத்திற்கு என்ன நலன் இருக்கு அதை பாருங்க. இப்ப மக்கள் விஜய் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்புல அவர் எப்படி அதுல அவரு பண்ண போறாரு? எனக்கு என்ன, அவர் சரியா பண்ணலன்னா விமர்சனம் வைங்க. அதெல்லாம் சொன்னேன், எதிர்கட்சிகளாக உட்கார்ந்து விமர்சனம் வைங்களேன். என்ன நடந்து போச்சு, நாங்க 30-40 வருஷமா இவங்க அந்த மாறி மாறி இருந்து இது ஒரு திரும்ப ஒரு ஜமீன் தேவ ராஜாக்கள் வாழ்க்கை மாதிரி மாறி போச்சு. ஒவ்வொரு மாவட்டமும் ஒரு ராஜா, அவங்களாலே தெரியாம மாறி போயிட்டாங்க. அது ஒரு ஜெனட்டிக்கலான அமைப்பு மாதிரி ஆயிடுச்சு அது. அப்போ ஒரு சாமானியன் அங்க வரும் பொழுது அவன் அந்த இடத்துல இருக்கணும்னு பார்க்கும்போது சிக்கல் வருது. அவன் மேலே ஏறி வந்துட்டானே அப்படிங்கிற ஒரு சிக்கல் வருது. சாமானியனா நாங்க பணத்தை வச்சு மட்டும் இல்லை, அரசியலுக்கு வெளியே இருந்து வருவோம். ஸோ அதுதான் இப்போ அந்த மனோநிலையை இவங்க எல்லாம் மாற்றணும். அது மாற்றுறதுனால திராவிட கட்சிகள்லாம் புதிய இளைஞர்களுக்கோ அது மாதிரி பயிற்சிகளை கொடுத்தா கொண்டு வரணும். ஒரு ஹியூமனா நீங்க சொல்லுங்க, இப்போ விஜய் அரசியலுக்கு ஓட்டு போட்டிருக்கோம், நம்ம டிவிகே அப்படின்ற ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களை விமர்சிச்ச ஒரு விஷயம், அந்த சோசியல் மீடியால நடந்த ஒரு பேஷிங் யாராலையும் பொறுத்துக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது விஜய் எப்படி அரசியல் பண்றாருன்றத விமர்சிங்க, அவங்கள நீங்க ஓட்டு போடணும்னு நினைச்சதே தப்பு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ரொம்ப கெட்ட வார்த்தைகளா இருக்கட்டும், இல்ல நீங்க சொன்ன அந்த மாதிரி அந்த பஃபூன்ஸ் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன், அறியாமையில இருக்கவங்க அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்துல நோக்கி போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எந்த ஒரு அறிவுமே இல்ல டிவிக்கு ஓட்டு போட்டவங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் நிறைய வருது. எனக்கு தெரிஞ்ச என்னன்னா, நம்ம ஒரு கண்ட்ரியா ஒரு ஸ்டேட்டா யுனைடடா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு கவர்மெண்டே ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் நம்ம மக்களுக்குள்ளே நீ இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டியா, நீ எனக்கு வேண்டாம்ப்பா, டிவிகே ஓட்டு போட்டியா வேண்டாம், டிஎம்கே ஓட்டு போட்டியா நீ எனக்கு வேண்டாம், நீயும் நானும் வேற யாரோ, அந்த ஒரு விமர்சனம் மக்களுக்குள்ளே ஏற்பட்டது நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றது சொல்லுங்க. அந்த ஓட்டு போட்டது அவங்க வீட்டு பிள்ளைங்க தானே ஃபர்ஸ்ட் பார்வை. அது ரெண்டாவது, அது தவறு ரைட்டுன்னு பேசுறதுக்கு உரிமை உங்களுக்கு கிடையாது. ஏன்னா அந்த வாக்குரிமையை அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அந்த உரிமை அவங்களுடைய சிந்தனைக்கு உட்பட்டது. நீங்க என்ன அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும்னா, அப்போ இது மாதிரியெல்லாம் ஒரு கட்சினா இப்படி வந்தா அப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் சொல்லணும். உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களும் சொல்லணும். அவங்க அதை எடுத்துக்கிறாங்க பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது. ஒருவேளை அவங்கள்ட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னா அதை நீங்க அந்த ஈகோ அந்த அகங்காரம் இல்லாம அதை உள்வாங்கணும்.